राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नारद महर्षि की जय। जय बोलो ध्रुव महाराज की जय। जय बोलो मधुवन की जय। जय बोलो बद्री विशाल भगवान की जय। जय बोलो वेद व्यास भगवान की जय। जय बोलो अलकनंदा माता की जय। राधे कृष्णा। ஒரு 4 நாளா பிரஜமஹிமால ஒரு பெரிய கேப் இது. நான் ஏற்கனவே தெளிவாக ஆடியோலையும் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் மெசேஜும் போட்டேன். நெட்வொர்க் கிடச்சா போடுவேன், இல்லாட்டி சில நாட்கள் வராது அப்படின்னு. நிறைய பேர் அந்த மெசேஜையே பார்க்கலை. நம்ம குரூப்பில் இத்தனைக்கு நான் போடுற மெசேஜ் மட்டும்தான், வேறு யாரும் ஒரு குட் மார்னிங் ஒரு குட் நைட் ராதே கிருஷ்ணா குருஜி கூட அனுப்ப முடியாது, இல்லை எனக்கு பர்சனலாக தான் வரும். அதனால் ஏதாவது மெசேஜ் போடுறேன்னா பாருங்க. 4 நாள் பிரஜமண்டலத்தை பற்றி சொல்லலை, என்ன ஹிமாலயத்தில் அப்படி சுத்தின்னு இருந்ததுனால் ஹிமகிரி பனிமலை அப்படின்னு இல்லையா, ஹிமாலயம் ஹிம ஆலயம், பனிக்கான ஒரு ஆலயம் அப்படின்னா ஹிமாலயம் அப்படின்னு. இந்த ஹிமாலயத்தில் 4 நாளாக மலைமலையாக சுற்றின்னு இருந்தேன். இப்பயும் மலையில் தான் உட்காந்துன்னு இருக்கேன். அவ்வளோ அழகாக ஹிமாலயத்தில் வந்தது இல்லை, ஆதிபத்ரி அப்புறமா பவிஷ்யபத்ரி பார்த்துட்டு ஜோரா வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் புஷ்பவனம், மகாபாரதத்தை சொன்ன புஷ்பவனத்தை பார்க்குறதுக்கு அதனுடைய பேஸ் கங்காரியா அந்த இடத்துக்கு நடந்தோம். ஒரு 10 கிலோமீட்டர் முதல் நாள். அதுக்கப்புறமா அடுத்த நாள் அந்த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அதுக்கு நடந்தோம். ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்து அந்த பள்ளத்தாக்கில் இருக்க சில புஷ்பங்கள் பார்த்தோம். பீமன் சௌகந்திக புஷ்பத்தை தேடிண்டு போன இடம் அந்த இடம்தான். நிஜமாகவே அதெல்லாம் அந்த உலகத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதுக்கப்புறமா நேற்று ஹேம்குண்ட் சாஹிப், முக்கியமாக ஆதிசேஷன் தபஸ் பண்ண இடம், லக்ஷ்மணனுடைய கோவில் இருக்கிற இடம், லக்ஷ்மண குண்ட், லக்ஷ்மண் கங்கா, அதெல்லாம் பார்த்தோம். குரு கோவிந்த் சிங் மகாராஜ் தபஸ் பண்ண இடம். இன்றைக்கி திரும்பியும் அந்த கங்காரியாலிருந்து கோவிந்த காட் 10 கிலோமீட்டர் நடந்து வந்து பெரிய புல்லான ஒரு இடத்துக்கு வந்தோம். அப்புறம் அங்கேருந்து ஜீப்பில் கோவிந்த காட் வந்து கோவிந்த காட்டிலேருந்து எங்கள் டெம்போ எடுத்துட்டு பத்ரிகாசிரமம் வந்து இன்றைக்கி கோவில் வாசலில் போய் பத்ரிநாதனை பார்த்துட்டு, கோவில் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பிரஹல்லாத தாரா, கூர்மதாரா அப்படின்ற 2 முக்கியமான நீரோடைன்னு சொல்லணும், அது தரிசனம் பண்ணிட்டு பத்ரிநாதன் கோவில் வாசலில் நின்னெல்லாம் பார்த்துட்டு அலக்கநந்தா பார்த்துட்டு சௌக்கியமாக வந்து ரூமில் உட்காந்துட்டுருக்கேன். ஸோ 4 நாள் நீங்களாம் நல்ல தியானத்தில் இருந்து, அதனால் உங்களுக்கும் இந்த நான் ஹிமாலயத்தில் அலைஞ்சின்னு இருந்த பொழுது நான் என்ன ஒரு தியானத்தில், என்ன ஒரு அனுபவத்தில், என்ன ஒரு மனசாந்தியில், எந்த ஒரு நாம ஜபத்தில், எந்த ஒரு ஆத்ம ஸ்வரூப அனுபவத்தில் இருந்தேனோ அது உங்களுக்கும் பரிபூரணமாக சித்திக்கிறதுக்கு ஆசீர்வாதங்கள். ஏன்னா அந்த மலை, அந்த மரங்கள், மேகம், மழை, ஆகாசம், நதி, அப்படியே நான் ஒரு ஆத்மா, அவ்வளோதான். உடலோ இது, ஏன்னா கார் சப்தம் இல்லை, மொபைலோட சப்தம் இல்லை. 4 நாள் காட்டுக்குள்ளே, அவ்வளோதான், வெறும் காடு. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு வாழ்க்கை, பக்தர்கள் நடுவில் ஒரு வாழ்க்கை. அதுவும் என்ன, 6 மாத கை குழந்தைலேருந்து 80 வயசான பெரியவர்கள் வரைக்கும், யங்ஸ்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாரையும் பார்க்குற அழகான ஒரு வரம் மாதிரி இந்த 4 நாளும் நிஜமாகவே உடம்பில் பகவான் பலம் கொடுத்து, புத்தியை கொடுத்து, சத்சங்கம் கொடுத்து, குரு அனுகிரகத்தினாலே இது சாத்தியமாயாச்சு.
கனவுல கூட கற்பனை பண்ண முடியாத இடங்கள் இதெல்லாம் வந்து எத்தனை போஸ்டர் பார்த்தாலும் போதாது, எத்தனை வீடியோ இனிமேல் நான் போட்டாலும் கூட நான் நேராக பார்த்ததில் கோடி மடங்கில் 0.00001% கூட நீங்கள் பார்க்கல. இவ்வளோதான் உண்மை. நான் எடுத்த வீடியோலாம் சிலதான் காட்டணுமேனு எடுத்த வீடியோலாம் ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. என் நெஞ்சினால் நோக்கி காணீர் ஆழ்வார் சொன்ன மாதிரி அந்த குளிரில் நடந்தது, அந்த மழையில் நடந்தது, அந்த மேகத்துக்கு நடுவில் பாதையே தெரியாமல் நடந்தது, அந்த கடும் குளிர், அந்த அந்த 1 டிகிரியோ என்னமோ, அந்த 1 டிகிரியில் அந்த லக்ஷ்மண குண்டத்தில் குளித்தது, அதெல்லாம் நிஜமாகவே அது கட்ட வெந்தாலும் கூட இதெல்லாம் புண்ணியமான நதியில் குளிச்சிருக்கோம், இந்த மலைகள்லாம் ஏறி இருக்கோன்ற ஒரு பெரிய சந்தோஷம் இந்த உடம்புக்கு. பகவான் கொடுத்த உடம்புக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை பகவானே கொடுத்துட்டான், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏதோ சாப்பிட்டுட்டு ஏதோ தூங்கிட்டு எதுக்கோ அலைஞ்சுட்டு இல்லாமல் இமயமலையில் ரிஷிகளும் தேவர்களும் மகா முனிகளும் தபஸ் பண்ணி அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் அலைவதற்கான ஒரு பாக்ய விசேஷத்தை சுவாமி கொடுத்தார், அவ்வளோதான். அதில் நாம் அந்த துருவ சரித்திரம் மதுவனம் அதுதான் அழகாக அனுபவிச்சுருக்கோம். அது என்ன அழகுன்னா, துருவன் அப்படின்ற ஒருத்தனுக்கு பேஸ் அப்படின்னா நாரத மகரிஷி. இந்த பத்ரிகாசிரமத்தில் குளிர்காலம் 6 மாதம் பகவானுக்கு ஏகாந்தமாக பூஜை பண்ணக்கூடியவர் நாரத மகரிஷி. பத்ரிநாதன் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி வேதவியாசருக்கு ஸ்ரீமத் பாகவதம் எழுது அப்படின்னு சொன்னதும் இதே பத்ரிகாசிரமத்தில் தான். பகவான் நாராயணன் நர ரிஷிக்கு ஜோராக ஓம் நமோ நாராயணாய என்ற திருவெட்டெழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்ணார். இதே பத்ரிகாசிரமத்தில் தான் நாராயணன் ராதா நாம மகிமைய ஜோரா சொன்னார். அவ்வளோ வசத்தியான ஒரு பத்ரிகாசிரமம். அதில் நாரதருடைய பிரிய சிஷ்யன் துருவனுடைய அழகான வைபவம். துருவன் அத்தனை அழகாக பகவானை பார்த்தான், அனுபவித்தான், பகவானிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கின்றான். துருவனுக்கு அனுகிரகம் பண்ணது பிருஷ்ணி கர்ப்பன் அப்படின்ற ஹரி. பிருஷ்ணிக்கும் சுதபசுக்கும் பிறந்த பிருஷ்ணி கர்ப்பன் தான் பகவான் அவ்வளவு அழகாக துருவனுக்காக பிரத்யேகமாக வந்து அனுகிரகம் பண்ணார். துருவன் பகவானை பார்த்தான், சுவாமி 36,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, அப்புறம் உனக்கு ஒரு துருவ மண்டலம், அதன் பிறகு என்னுடைய இடம், இப்படியெல்லாம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புற. நான் இந்த மலையில் நடக்கும் பொழுதெல்லாம் அங்கங்கே அந்த பாறை குகையெல்லாம் பார்த்த பொழுதெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி இடத்துல தான் துருவன் தபஸ் பண்ணான். இந்த மாதிரி குளிர், இந்த மாதிரி மழை, இந்த மாதிரி காடு, இதுக்கு நடுவில் அந்த பையன் தனியாக மதுவனத்தில் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் நாங்கள் இந்த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் போகும்பொழுது கூட்டமே கிடையாது. நாங்கள் ஒரு 10-15 பேர் இருந்தோம். அவ்வளோ பெரிய 5 கிலோமீட்டரில் மிஞ்சி போனால் ஒரு 40-50 பேர் இருப்பாங்க, அங்கங்கே ஸ்கேட்ராய், அவ்வளோதான். அதுலேயே அந்த ஏகாந்தம், அந்த மலை, அந்த அழகு, தானாகவே பகவன் நாம சங்கீர்த்தமும் பகவத் ஸ்மரணையும், பகவான் மிகப்பெரியவன்றது இமாலயம் ஒவ்வொரு விதமாக எனக்கு புரிய வச்சுட்டே இருக்குது. அதாவது நம்ம பெரியவன்னு போய் அங்கே எங்கேயாவது நின்று நான் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு மரம் சிரிச்சு நிற்கும். அது ஒரு 50 அடி உசரத்தில் நிற்கிறது. நம்ம அதோட ஏறக்கூட முடியாது, நம்மளால் கரடி கூட ஏறும், நம்மளால் ஏறக்கூட முடியாது. அதோட சைஸும் அதனுடைய ஹைட்டும் அதெல்லாம் சாட்சியாக நிற்கிற. அது மலைக்கு முன்னாடியே நம்ம ஒன்றும் கிடையாது, மரத்துக்கு முன்னாடி சத்தியமாக ஒன்றுமே கிடையாது. அங்கே இருக்க அந்த பாறைகள், அந்த நதி வெள்ளம், தெய்வீகத்தினுடைய பலவிதமான பரிமாணங்களை நாங்கள் அங்கே பார்த்தோம். குட்டி குட்டி பூதானேன்னு பார்த்தா அதுக்கு ஒரு வாசனை, அதில் உட்காந்துட்டு தேன் குடிச்சுண்டு அங்கே அந்த பெரிய மலையில் உச்சாணி கடையில் ஒரு 14 தேன் அடை, அவ்வளோ பெருசுக்கு. இதெல்லாம் யார் பார்க்குற, அதுங்க பாட்டுக்கு அதோட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கு. அந்த எவ்வளோ பெரிய தேனீக்கள். ஆண்டாள் சொல்கிற பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பன்ற வார்த்தைக்கான தேனீக்களுடைய ரீங்காரம் விளையாட்டு நான் கண்கொண்டு பார்த்தேன். அப்போ துருவன் எப்படி தபஸ் பண்ணியிருப்பான், அதான் நாங்கள் பேசிட்டோம்.
இப்படி 10 கிலோமீட்டர் டெய்லி நடந்து வந்தோம். உடலுக்கு லேசாக அந்த ஒரு கலப்பு இருந்தது, ஆனால் மென்டல் டயர்ட்னஸ்னே இல்லை. அதே இந்த 4 நாளைக்கு முன்னாடி வண்டியில் ஒரு 10 மணி நேரம் உட்காந்து வந்தோம். நிஜமாகவே டயர்டாக இருந்தது, எப்படாப்பா இறங்குவோம் நடந்தா போதும்னு இருந்தது. ஆனால் இந்த 4 நாள் இயற்கை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நடக்கும்போது உடலுக்கான அந்த ஒரு அசௌகரியம் அதனால் 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் சரியாயிடும். ஆனால் அந்த உடம்பும் புத்தியும் மனசும் அது யோசிக்க டைமே இல்லை. யாரை பற்றியும் யோசிக்க டைம் இல்லை, எதை பற்றியும் யோசிக்க டைம் இல்லை, ஃப்யூச்சரை பற்றிலாம் இல்லை. டெஸ்டினேஷன் ரீச் ஆகணும், பார்க்கணும், டெஸ்டினேஷன் திரும்பி பேஸுக்கு வரணும். இவ்வளோ தான் வாழ்க்கையோட லட்சியமே. இந்த 4 நாள் என்னடான்னா போக வேண்டிய கிலோமீட்டர், அடைய வேண்டிய இடம், பார்க்க வேண்டிய விஷயம், திரும்பியும் ரூமுக்கு பத்திரமா வந்து சேர்றது. இவ்வளவு தான் லட்சியம். பேச்சே கிடையாது. ஏன்னா மூச்சு பெருசாகிடுது. மூச்சு பெருசாக எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், பேச்சே கிடையாது. ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு 2 வார்த்தை 4 வார்த்தை. அந்த மனசு அப்படியே ஒரு விசாலம். அந்த விசாலத்தெல்லாம் அதாவது மனசு அப்படி விரியறதுன்னு இல்லையா, நிஜமாகவே மனசு அப்படியே விரிஞ்சு ஹிமாலயத்தை எவ்வளோ முடியுமோ கண்ணார குடித்தோம். வேறு வார்த்தையே சொல்கிறதுக்கு இல்லை. அந்த தண்ணீரெல்லாம் குடிச்சு மாளலை. இந்த மாதிரி தண்ணிலாம் திரும்பி அந்த தண்ணி குடினா அந்த 15,000 அடி உசரத்துக்கு போடும். அதான் உண்மை. அந்த புஷ்பவதி நதியை தண்ணி குடிக்கணும்னா ஒரு 10,600 அடி உசரத்துக்கு மேலே போனோம். 12,000 அடி அசனத்துக்கு போகணும். அதெல்லாம் எந்த காலத்தில் எல்லாம் பகவத் சங்கல்பம். அப்போ துருவன் எவ்வளோ பெரிய தபஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு. அப்படியெல்லாம் தபஸ் பண்ணதுனால தான் துருவன் இவ்வளோ அழகாக சுவாமி கிடச்சி விட்டார். போயும் அல்பமாக அவர் சொன்ன 36,000 வருஷத்துக்கு மயங்கி போயிட்டேன். நிஜமாவே அவ்வளோ தூரம் ஹேம்குண்ட் சாஹிப் போகணும், 15,000 அடி அவசரம். என்ன கேட்கணும்னு தோணவே இல்லை. லிட்ரலாக ஒரு ப்ரேயரும் இல்லை. அங்கே போனோம், நமஸ்காரம் பண்ணோம், கையை கூப்பிண்டோம், நதி அந்த குளத்தை பார்த்தோம், லக்ஷ்மணனை பார்த்தோம், அவ்வளோதான். இவ்வளோ தூரம் ஐஷன் வந்தியப்பா, இவ்வளோ பெரிய கிருப்பை. அந்த கிருப்பையை நினச்சி அழுக தான் வந்ததே ஒழிய வேறு எதுவுமே கேட்க தோணல. லைஃப்பில் ஒரு அவசரத்தை அடையணும், இது ஒன்றுமே லிட்ரலாக வேறு எதுவுமே தோணல. இந்த மாதிரி அப்பப்போ ஐஷன் வந்துடும், இந்த மாதிரி பார்த்துட்டு இவ்வளோ தான் மேக்ஸிமம் ப்ரேயர். என்னடான்னா இது மாதிரி நிறைய வரும், நிறைய பார்த்துடணும் ஹிமாலயத்தினுடைய அழகை அப்படின்னு. நிஜமாவே அந்த அழகெல்லாம் தெய்வீகம் அப்படின்னா ஹிமாலயம், அவ்வளோதான், வேறு வார்த்தையே கிடையாது. அத்தனை ஒரு விசேஷம், அத்தனை ஒரு அற்புதம். 5 வயசு குழந்தைலாம் சார் நிறைய துருவனை பார்த்தேன். சரியாக சொல்லணும், நிறைய துருவன்கள் 5 வயசுக்கு எல்லாம் குஞ்சாக நடந்துட்டு எத்தையோ பேசிட்டு ஆடிண்டும் பாடிண்டும். அது இன்னி கூட இறங்கி ஒரு 3 குட்டி 3 கையை பிடிச்சி அழகாக நடந்து. குதிரை வந்தால் எந்த பக்கம் போனது தெரில, அவ்வளோ தூரம் இன்னசென்ஸ். அந்த குதிரை வந்தால் எங்கே போகணும் தெரியாது. அந்த 5 வயசு குழந்தை மாதிரி ஒரு துருவன் தனியாக உட்காந்து எப்படி தப்பஸ் பண்ணாங்க, அதான் பிரமிப்பாக இருந்தது. ஆக்சுவலி இந்த குழந்தைகளுக்கு தூரம் வருது, போகணும், குதிரை எதிர்க்க வர்றது. அது ஏற்கனவே ஒரு சைடு ஓரத்தில் இருக்குது, அங்கேயே நின்னா போதும், அங்கேயே இந்த பக்கம் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுறது 5 வயசு குழந்தை. நினச்சேன் அப்போ அந்த 5 வயசு குழந்தைய அந்த துருவனுக்கு எப்படி தனியாக இருக்க முடியும்? இது குதிரை வர்றது நான் கிராஸ் பண்ண வேண்டான்னு கூட தெரியலை. அப்பா தான் பிடிச்சி நிறுத்தி வைக்கிறார். ஆனால் துருவன் தனியாக இருந்தான்னா அவள் அம்மாவுடைய மனோதைரியம், குரு கிருப்பையினுடைய பலம். இந்த குரு இந்த வார்த்தைக்கான அர்த்தம் எனக்கு எங்கடா புரிஞ்சு, நேற்று ஹேம்குண்ட் சாஹிப்பில் தான் புரிஞ்சுது. சத்தியமாக சொல்கிறேன், எவ்வளோ விதமான குரு அனுபவம். ஆனால் அந்த வாஹே குரு படி ஏறும் பொழுது நான் கேட்ட ஒரே சப்தம் வாஹே குரு, வாஹே குரு, வாஹே குரு, வாஹே குரு, வாஹே குரு, வாஹே குரு, வாஹே குரு. அதில் என்ன சொன்ன பேச்சே வரல, மூச்சு தான். அந்த நடுவில் வாஹே குரு ஜபிச்சுண்டு. வாஹே குருன்னா வரே வாவ், அதான் அர்த்தம். ஜெய் சத்குரு அப்படி தான் சொல்லணும். ஒண்டர்ஃபுல் குரு, ஒண்டர்ஃபுல் டீச்சர், ஒண்டர்ஃபுல் டெஸ்டினேஷன், நீங்கள் என்ன வேணால் அப்ஜெக்ட் பண்ணுங்க. வாஹே குரு அப்படின்னா குருவுக்கு மேல் எதுவும் இல்லை, அவ்வளோதான். அந்த ஜனங்கள் அங்கே ஏறின உடனே அவள் கண்களில் வர கண்ணீரும், யோசிக்காமல் அந்த குரு கோவிந்த் சிங் குளிச்சான்னு அந்த குளத்தில் அவள் குளித்த அந்த வேகமும், ஆண்களும் பெண்களும் அந்த வாஹே குருன்ற அந்த வார்த்தையில் அவள் உருகின உருக்கமும், அவ்வளோதான். அந்த குரு மகராஜ் நிஜமாகவே சந்தோஷம். நேதி வாஹே குரு கேட்டேன், இன்றைக்கி நாரத மகரிஷியோட அந்த இடத்துல உட்காந்துட்டு அவருடைய மகாத்மியம் இந்த பேஸ். அதுவும் அந்த ஸ்டீப்பெல்லாம் ஏறி இறங்குறதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இப்போலாம் நினச்சா எப்போ அப்படின்னு தான் இருக்குது. அந்த வழுக்கிறது நடுவில் ஏறி இறங்கினோன்றதெல்லாம். அப்போ 80 வயசு தாத்தா பாட்டி 60-70 வயசுக்கெல்லாம் யாரும் கூட லவா பாட்டுக்கு வாஹே குரு, வாஹே குரு, வாஹே குரு, வாஹே குரு, வாஹே குரு, இதே தான் ஜபம். தண்ணியில் குளிக்கும்போது வாஹே குரு, நமஸ்காரம் பண்ணால் வாஹே குரு, பிரசாதம் கிடச்சா வாஹே குரு, செருப்பு போண்டா வாஹே குரு. அப்படியே கண்களில் ஆனந்த பாஷ்பம். நான் ஸ்டாப்பாக நடக்கிற அந்த வயசானவா காத்தால்
4-5 மணிக்கு கிளம்பி மத்தியானம் 10-11 மணிக்கு வந்து திரும்பி அங்கே 1 மணி நேரம் வந்து திரும்பி 12 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து திரும்பி கீழே வந்து திரும்பி இன்றைக்கி காத்தால கிளம்பி உடனே திரும்பி நடந்து எத்தனை பேர் நீ அங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பார்த்தேன். அந்த வயசெல்லாம் அப்படி வரணும்னா அந்த குரு நம்பிக்கை, துருவனுடைய பலம், அந்த குரு பலம். குழந்தை அப்படி ஜெயிச்சு விட்டான். ஒரு சிதியில் உத்தானபாத மகாராஜா துருவனுக்கு அழகாக ராஜ்யத்தெல்லாம் கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். அப்புறம் ஒரு நாள் உத்தமன் காட்டுக்கு வேட்டையாட போகிறான். யக்ஷன் ஒருத்தன் கொன்னுடுறான். துருவனுக்கு கோபம் வர்றது, போய் சண்டை போடுறான், நிறைய யக்ஷர்களோட சண்டை போடுறான். அப்போ தான் ஸ்வயம்புவ மனுவனுக்கு காட்சி கொடுத்து யக்ஷர்களோட சண்டை போடணும்னா துருவன் இந்த பக்கம் தான் வந்திருக்கணும். ஏன்னா இந்த அலகாபுரி எல்லாம் குபேரப்பட்டினம், இங்கே வந்து நிற்கிறதே பெரிய சண்டை வேறு போடணும்னா சண்டைலாம் போடுறான். அப்புறம் ஸ்வயம்புவ மனு சொல்கிறார், உத்தமன் செத்து போயிட்டான்னா அது ஏன்டா யக்ஷனை குத்தம் சொல்ல, அவனோட கர்மா, இந்த கோபத்தை விடு. இத்தனைக்கு இதெல்லாம் பகவான் ஏற்கனவே சொல்லியிருக்கான், உத்தமன் கொல்லப்படுவான் எல்லாம். ஆனாலும் அந்த ஒரு மனசில் துருவனுக்கு இப்படி வந்துடுறது. சொன்ன டக்குன்னு ரியலைசேஷன், குருவன் கற்பூர புத்தி, ரைட் நான் சண்டை போடல தாத்தா அப்படின்றான். உடனே குபேரன் பிரத்யக்ஷன். எனக்கு அதான் சந்தோஷம். 4 நாள் இந்த விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. நான் கூட 4 நாள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடும் அப்புறமா போடலாம். எனக்கு பத்ரியில் பிடிக்காத ஒரே விஷயம் இந்த குபேரன் தான். இந்த சுவாமி பக்கத்தில் வச்சுருக்காரு. ஆனால் இப்போ ஒரு மரியாதை, சரி பத்ரிநாத்னே ஒரு இடம் கொடுத்து வச்சுருக்காரு, நான் யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு. சரியாக இந்த அலகாபுரி இன்றைக்கி பத்ரிநாதன் இடத்துக்கு வந்துட்டு அந்த குபேரனுடைய விஷயத்தை சொல்கிறேன். அது நாரத மகரிஷி, அதுதான் சத்தியம். அப்போ அந்த குபேரன் ரொம்ப அழகாக துருவனை கொண்டாடுறான். அப்பா தாத்தாவும் இப்படி கோபத்தை விட முடியும், கோபத்தை யார் சொன்னாலும் விட முடியாது. அது அப்படி அவன் நீங்கள் சும்மா எனக்கு தெரியும் அப்படின்னு, உங்களை சொன்னால் தெரியும் அப்படின்னு டக்குன்னு விட்டுட்டானா. அப்போ என்ன ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அவனுடைய சென்சஸ், இந்திரியங்களை அவ்வளோ ஜெயிச்சாதானே வாழ முடியும். அப்போ அந்த துருவன் அழகாக விட்டுட்டான். குபேரன் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து, இதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதப்பா, அவ்வளோ பெரிய காரியம் என்ன, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்ட்டான். அப்போ துருவன் கையை கூப்பிட்டு சொன்னால், எப்பொழுதுமே பகவத் பக்தி வேணும், எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயம் பகவத் பக்தி தான் வேணும், வேறு எதுவுமே வேண்டாம். நிச்சயமாகவே இந்த பக்தி இருந்தால் குபேரனோட பெரிய ஆள் ஆடலாம். ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கி நாங்கள் கோவில் பக்கத்தில் அப்படி அலைஞ்சிட்டு இருந்தோம். பிரஹ்லாத தாரா பார்த்துட்டு கூர்மதாரா, இந்த 2 தாரை அதை பார்க்க போனோம். கூர்மதாராவில் ஒரு சாது உட்காந்துட்டு இருந்தார். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அவர் அவரே ஒரு கேன் கொடுத்து இதில் ஜலம் எடுத்து குடி அப்படின்னார். ஜலம் எடுத்து குடிச்சு கூட வந்த ஆளுக்கும் கொடுத்தேன். சரி சாதுவாக இருக்காருன்னு சொல்லிவிட்டு நான் அவருக்கு ஒரு பைசா கொடுத்தேன். 50 என்னமோ கொடுத்துப்பேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் சொன்னார், எதுக்கு இதெல்லாம் வேண்டான்னார். இல்லை நான் சாதுக்கள் கொடுக்க தான் வந்திருக்கேன், பத்ரிக்கு வாங்கிக்கோங்க. சரி வாங்கிட்டார். அவர் கேட்குறார், எங்கே தங்கியிருக்கேன், தங்கிறதுக்கு இடம் இருக்கா, உனக்கு சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கா? நான் சொன்னேன், இல்லை மகராஜ் இங்கே இருக்குது, நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன், இங்கே வா நான் உனக்கு இடம் தரேன், ஃப்ரீ இடம், ஃப்ரீ சாப்பாடு, நல்ல சாப்பாடு தரேன், நீ வா, இங்கே பக்கத்தில் ஃப்ரீ இது இருக்குது, ஆசிரம் இருக்குது. இல்லை மகராஜ் பரவாயில்ல. இல்லை நீ வா, ரொம்ப உரிமையாக. இல்லை மகராஜ் பரவாயில்ல, சந்தோஷம், நான் ரூமில் தங்கிக்கிறேன் அப்படின்னு கிளம்பி. ஏக்மேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாது, அவர் ஏதோ 2 வெள்ளரிக்காய் வச்சுருந்தார். அதில் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து எனக்கு கொடுத்தார். நிஜமாக கண்ணு கலங்கிட்டு. அதாவது இந்த பக்தன், இன்றைக்கி துருவ விஷயம் சொல்கிறேன், குபேரன் கேட்குறான் என்ன பண்ண, குபேரன் சின்னவன் ஆகிட்டான், துருவன் பெரியவன் ஆகிட்டான் இல்லையா? அப்போ கூட குபேரன் இடத்துல எல்லோரும் குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணால் இவ்வளோ வரும் அவ்வளோ வேணும். குபேரன் பிரத்யட்சமாக என்ன வேணும்னு கேட்கும்போது குபேரன் கிட்ட துருவன் சொல்கிறான், பகவத் பக்தியை கொடு, வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்றான். அப்போ எனக்கு அந்த சாது அவர் வச்சுருந்த 2 வெள்ளரிக்காயில் ஒரு வெள்ளரிக்காவை கொடுத்தார். நான் சொன்னேன், இதை விட வேறு என்ன வேணும், நான் பணம் கொடுத்தேன்றதெல்லாம் விட்டுருவோம், அது அடுத்த விஷயம். ஆனால் ஏதோ கொடுக்கணும்னு அவருக்கு தோணித்தில்லை. அவர் ஒரு சாதாரண ஒரு சாது, பெரிய ஒரு ஆசிரமம் வச்சுருக்க ஒரு பெரிய மகராஜ், அவர் கீழே ஒரு 1000 பேர் இருக்கா, அவர் நிறைய கோடிக்கணக்காக சொத்து இருக்குது, அது டிஃப்ரெண்ட். அவர் ஏதோ அங்கே உட்காந்துட்டு, அவர் ஏதோ குளிர் காஞ்சிட்டு இருக்கார் ஓரத்தில் உட்காந்துட்டு, அந்த இடத்துல அவர் ஏதோ ஒரு 4-5 சுவாமி வச்சு அங்கேயே தங்கிட்டு இருக்கார் போல இருக்குது. ஆனால் அவர் சொல்ல, எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம், நல்ல இடம் பாத்திரம் உனக்கு அப்படின்றார். மனசு அப்போ என்னடா, அந்த பக்தி பண்ண மனசு விசாலமாகிடும். அப்படி துருவன் குபேரனையும் ஜெயித்தான் பக்தியினால்.
அதுக்கப்புறமா 36,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம். கம்ப்ளீட்டாக உலகம் முழுக்க அவன் ஆண்டிருக்கான். உலகம் முழுக்க ஆண்டுட்டு 36,000 வருஷம் கழிச்சு தன் பிள்ளைக்கு அழகாக ராஜ்ய பரிபாலனம் ஒப்படைச்சிட்டு ஜம்முனு துருவன் அழகாக கிளம்புறான். கிளம்பி வந்தான். எங்கே வந்தான் அப்படின்னு இருக்கு. ஆத்மஸ்திரய பத்ய சுஹ்ருதோ பலமிருத்த கோஷம் அந்தப்புரம் பரிவிஹார புவச்சரம் யாஹா பூமண்டலம் ஜலதி மேகலமாகல்யம் காலோபசிருஷ்டமிதி ச பிரயயௌ விஷாலாம். துருவ மகாராஜா 36 வருஷம் கழிச்சு தன்னுடைய ராஜ்யத்தை விட்டார். எல்லாத்தையும் விட்டுவிட்டு நேர மனைவி, குழந்தைகள், பந்துக்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு அழகாக சரி சுவாமி சொன்னால் 36 வருஷம் ஆயாச்சு, அவர் கொடுத்த வரத்துக்கு மரியாதையாக வாழ்ந்தேன். இது என் வாழ்க்கை. நமக்கெல்லாம் ஒரு ஈகோ இருக்கும்ல. சுவாமி கொடுத்தார் வாழ்க்கை, 36,000 வருஷம் வாழ்க்கை, நல்லபடியாக வாழ்ந்துட்டேன். சரி இனிமேல் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அழகாக பகவான் நினச்சிண்டு வந்தானாம். எங்கே வந்தான்னா ரொம்ப அழகாக சொல்கிறா. பிரயயௌ விஷாலாம். விஷால் பத்ரி விஷால். துருவன் 36,000 வருஷம் முடிச்சுட்டு தபஸ் பண்ணுறதுக்கு வந்த இடம் பத்ரி விஷால். அதுதான் பகவத்கிருப்பை. 4 நாள் சொல்ல விடலை. ஆனால் இன்னைக்கு பத்ரிநாதன் என் குழந்தை இங்கே வந்தா, நீ இந்த இடத்துல வந்து சொல்லுன்னு சொல்லலாம். அதுதான் பிரயயௌ விஷாலாம். பத்ரி விஷாலத்திற்கு வந்தான். தஸ்யாம் விசுத்த கரணக சிவவார்விகாஹ்யம் பத்வாசனம் ஜிதமருன் மனசாஹிருதாக்ஷஹ ஸ்தூலே ததார பகவத் பிரதிரூபயேதத் த்யாயந்ததவ்யவஹிதோ வ்யஸ்ருஜத் சமாதௌ. அழகா பத்ரிகாசிரமத்தில் வந்த துருவன் அழகாக ஜம்முன்னு அலக்கநந்தால குளித்தான். ஃபஸ்ட் கிளாஸாக குளிச்சுட்டு ஜம்முன்னு பத்மாசனம் போண்டு அந்த அவனுக்கு ஏற்கனவே யோகா 5 வயசுல யோகம் தெரிஞ்சவனாச்சு. அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணான். அழகாக கண்ட்ரோல் பண்ணி திரும்பி அவனோட சென்சஸ் எல்லாம் அப்படியே காம் டவுன் ஆகி ஜம்முன்னு ஃபுல் மனசும் அப்படியே எங்கடா லயப்பட்டதுன்னா பத்ரிநாதனுடைய அர்ச்சாவதார மூர்த்தியில் மனசை லயப்பட வச்சான். ஏற்கனவே அவன் அப்படி தான் தியானம் பண்ணியிருக்கான். அழகாக பகவனோட ரூபத்தை அப்படி தியானம் பண்ணி சமாதௌ வியஸ்ரஜத் சமாதி. அப்படியே அந்த சமாதி ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரான்ஸ் நல்லவைக்கு அவன் அப்படியே போயிட்டான். பக்திம் ஹரௌ பகவதி பிரஹவன்னஜஸ்ரஹ ஆனந்த பாஷ்பகலயா முहुरध्यमानः விக்லித்யமான ஹிருதயக புலகாச்சிதாங்கோ ந ஆத்மானம் அஸ்மரதசா விதி முக்தலிங்கஹ. அழகா அவன் கண்கள்லேருந்து அப்படியே ஆனந்த பாஷ்பம் வழிஞ்சதான். மனசு அப்படியே உருகித்தான். அப்பப்போ உடம்பெல்லாம் நடுங்கித்தான். மயிர்கால்கள்லாம் அப்படி குத்திண்டு நின்னதான். அந்த ஒரு சமாதி நிஜமாவே நேற்று ஹேம்குண்ட் சாஹிப்லாம் போகும்போது என்னன்னு சொல்ல முடியாத இனம் புரியாத ஒரு அனுபவம். அந்த மாதிரி ஒரு தியானத்தில் ஒரு சரீரத்தை மறந்த ஒரு ஸ்திதிக்கு துருவன் போயாச்சு. ச ததர்ஷ விமானாக்ரம்யம் நபசோ அவதரத்ருவஹ விப்ராஜயத்ருஷதிஷோ ராகாபதிமிவோதிதம்.
அவன் அந்த லெவலில் அப்படியே போகும் பொழுது ஆகாசத்துலேருந்து புஷ்பக விமானம் எல்லாம் அப்படி இறங்கித்தான். அப்படி பல 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 பலன்னு ஜொலிச்சுண்டு அப்படி இறங்கித்தான். தத்ராணு தேவ பிரவரௌ சதுர்புஜௌ ஷியாமௌ கிஷோராவருணாம்புஜேக்ஷணௌ ஸ்திதாவவஷ்டப்ய கதாம் சுவாசசௌ கிரீடஹாரங்கதசாரு குண்டலௌ. அழகா 2 பேர் ஜம்முன்னு பகவானுடைய பார்ஷதர்கள் வரா. 4 திருக்கைகளோட பகவானுடைய ரூபம் போல ஷாமள வர்ணத்தோட அழகான செந்தாமரை கண்களோட இளவயசோட ஜம்முன்னு கைகளில் இதெல்லாம் வச்சுண்டு அழகாக நல்ல ஆபரணங்கள்லாம் தரிச்சுண்டு இவன் பக்கத்தில் வந்தார்கள். விஜ்ஞாயதா உத்தமகாய கிங்கராவ் அப்யுத்திதः சாத்வச விஸ்மிருதக்ரமः நநாம நாமானி கிருணன் முதத்விஷுः பார்ஷத் பிரதானாவிதி சம்ஹதாஞ்சலிஹி. அப்போ அழகா பகவானுக்கு தெரிஞ்செடுத்து இவர்கள் பகவானுடைய கிங்கரர்கள் அப்படின்னு துருவனுக்கு என்ன தெரிஞ்செடுத்து உடனே எழுந்தான், கையை கூப்பிண்டான். அவளை எப்படி வரவேற்கணும் கூட அவனுக்கு தெரியலை. அவனுக்கு எப்பவுமே சுவாமி பார்த்தாலே மறந்து போயிடுவான். இவள் அப்படி ஞாபகம் வரும். உடனே கையை கூப்பின்னு அப்படி தண்டம் போலே தண்டவத் பிரணாமம் சொல்லுவாள். அப்படி கட்டையை பட துப்புன்னு விழுவோம் இல்லையா, அந்த மாதிரி விழுந்து ஜோரா நமஸ்காரம் பண்ணி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய 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 அப்படின்னு அழகா பகவன் நாமத்தை ஜபிச்சான். எல்லாம் நடந்தது பத்ரிகாசிரமத்தில். இன்றைக்கி பத்ரிகாசிரமத்தில் இத்தனை வருஷம் துருவ சரித்திரம் சொன்னதுக்கு என்னடா புண்ணியம்னா, இன்றைக்கி பத்ரிகாசிரமத்தில் துருவன் விஷ்ணு தூதர்களை பார்த்த அனுபவத்தை மீதி விஷயம் நாளைக்கு சொல்லும். ஸோ 4 நாள் லீவு விட்டாலும் பத்ரிநாதன் கரெக்டாக அவனுடைய கதையை, அவன் பக்தனுடைய சரித்திரத்தை இங்கே கேட்கும்படியாக பண்ணிட்டான். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो बद्रीनारायण भगवान की जय. जय बोलो कुबेर महाराज की जय. जय बोलो अलकनंदा माता की जय. जय बोलो नारद महर्षि की जय. जय बोलो नरनारायण भगवान की जय. जय बोलो ध्रुव महाराज की जय. राधे कृष्णा. जय बोलो नारद महर्षि की जय. जय जय जय. राधे कृष्णा.